குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. நீதிமொழிகள் 31:10 இப்படியாய் சொல்கிறது. இங்க 3 ஸ்திரீகள் வரப்போறாங்க. அதுல யார் புத்தி உள்ள ஸ்திரீயா குணசாலியான ஸ்திரீயா நடந்துக்கிறாங்க அப்படின்றத இந்த நாடகத்தோட முடிவுல நம்ம பார்ப்போம். அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். இது தெரிஞ்ச வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாமே. ஒரே வெயில், எப்ப பாரு வெயில் தொல்லை தாங்கவே முடியல. அங்க போனாலும் வேலை, வீட்டுல வந்தாலும் வேலை. எனக்கும் ஒரு வாட்ஸ்அப் ஒரு குடிக்கார ஹஸ்பண்ட் 20 வருஷமா அந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் படுறேன் பாரு அவஸ்தை. நான் பெத்து வச்சிருக்கேன் பாரு ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒன்னுத்துக்கும் உதவாது. வீடெல்லாம் எப்படி போட்டு. காயத்ரி எங்கடி இருக்க? எங்க ஓடி போய் ஒழிச்சுப்பிய? ஏங்க குடிச்சிட்டு வரீங்க? எங்க போங்க நடிக்காது. இவ்வளவு நேரம் அவன் வந்தானே பேசுனீங்க. ஐயோ நம்ம பேசுனங்க. ஏங்க ஆயிரம் இருந்தாலும் நீங்க ஏன் புருஷன்? ஆயிரம் இருந்தாலும் அப்ப ஆயிரம் யாரு யாரு? அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். நடிக்கிறியா? வாங்க உட்காருங்க. என்னத்த உட்காருங்க, என்னத்த சாப்பிட? நீ செஞ்ச சாப்பிடல உன் வெஸ்ட வைப்ப, நான் சாப்பிட்டு இருக்க மாட்டேங்க. எப்படி நீ போடி? உன்னெல்லாம் நம்பி நான் உட்கார்ந்து சோற தின்ன அந்த சோறு ஜீர்ணிக்க மாட்டேன். நீங்க உட்காருங்க, ரொம்ப ஓவரா பேசாதீங்க. உட்காருங்க. ஏய் யார் ஓவரா பேசுறா? அம்மா பேசுறியா? உங்களை நம்பிதான் நானே. யாவும் உன்னை நம்ப சொன்னா? என்ன நம்ப சொன்னா? இந்த கழுத்தை நீட்டா என்ன நீட்டா என்ன? சரி உட்காருங்க. கோவத்துல இருக்கீங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாந்தமா நீங்க உட்காருங்க. மூணு சாப்பாடு சாப்பிட்டு நான் தக்காளி சட்னி பண்ணிருக்கீங்க. இந்த கருமத்தை தவிர வேற என்ன தடி சமைக்கிற? ஐயோ இந்த தக்காளி சட்னி போட்டே என் வாழ்க்கை 20 வருஷமா போச்சு. வேற எதுவுமே உனக்கு சமைக்க தெரியாதா? உங்க ஆத்தா சொல்லி கொடுக்குங்க. என்னங்க சாப்பிடுங்க. என்னத்த சாப்பிட? இதுல ஒரு உப்புக்குதா சொர்ணக்குதா இல்ல புளிப்பு தான் இருக்குதா? ஏய் தூக்கிட்டு பா, ஆறி போன சோத்த வச்சுட்டு. எங்க சூடு பண்ணி எடுத்துன்னு வரேங்க. சூடு பண்ணி எடுத்துன்னு வா. போதையில இருக்கிற இப்படி போயிட்டு வந்தா சூடாயிடுமா? போதையில இருக்கிற நீ ஏமாத்திரியா? சூடு பண்ணிட்டேங்க. எப்ப சூடு பண்ண? ஸ்டவ் பத்தா கூட 2 நிமிஷம் ஆகும்டி. யாரை ஏமாத்துற? ஆல்ரெடி பண்ணி வச்சது எனக்கு வெப்ப. நீ பாருங்க மக்களே, எத்தனை வீட்டுல தக்காளி சட்னி வச்சு ஏமாத்துறாங்க பாருங்க. சூத்தாக்க சொன்னா தக்காளி சட்னியா? 20 வருஷமா இதைத்தான் போடுறா. எங்க இன்னும் நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. எந்திரிச்சு போயிடு. சோத்த தின்ட்டு படுக்கிறதுக்கு நான் அப்படியே படுப்பேன். போடியே மம்மி மம்மி வந்துட்டான் புள்ள. அம்மா எங்க தெரியல. ஆத்தால புள்ளைய இப்போ ஒரு நடிப்பு நடிப்பாளுங்க. எங்கப்பா போயிட்டு இருந்த? தெருவுலயே ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு நான் ஆமா ஒரு பெரிய புடுங்கி புடுங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு தான் வருவாரு வீட்டுக்கு. எங்க அவர் கிடக்குற விடுங்க. கௌசிக்கு வாப்பா சாப்பிடுப்பா, அம்மா சமைச்சு வச்சிருக்க. கை சமைச்சு வச்சுக்கிறாடா. டேய் போய் சாப்பிடு போ. நீங்க வச்சு அடுத்து போனா நீதான் அப்பளத்துக்கும் கை காலெல்லாம் கழுவிட்டு வரணுமா? அப்படியே கொடுங்க சாப்பிடு. அப்படி சொல்றா. இன்னைக்கு தான் கரெக்டா பேசிருக்க. அம்மா புரிஞ்சுக்கல. பாப்பா இந்தாப்பா சாப்பிடுப்பா. நாங்க புடிங்க சாப்பிட்டாச்சு. பாகம் 2 அடுத்ததாக பந்தா பார்ட்டி ஃபேமிலில இருந்து வராங்க ஒரு ஸ்திரீ. அவங்க எப்படி அவங்களோட குணத்தை காட்டுறாங்க நம்ம பார்க்கலாம். ரோஸ்மேரி எப்பா பார்த்தாலும் மேக்கப்லயே இருக்கிறாடி அம்மா. 20 வருஷமா இதே தொல்லை வகிட்ட. எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க, அழகா பார்த்து கல்யாணம் பண்ணாதடா, அழகா பார்த்து கல்யாணம் பண்ணாடாதடான்னு. நான் அழகுதான் வேணும்னு 20 வருஷமா இந்த அழகிலேயே முழுங்கி கிடக்குறேன். எங்க புரிஞ்சுக்கிறா? ரோசி கூப்பிட்டீங்களாங்க? ஆமாம்மா, உனக்கு நான் சமைச்சு டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். இட்லி சாம்பார் சட்னி வச்சுட்டேன். போதும் போதும். தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கீங்க. நான் தொடாம வேற யாருமா தொடுவா? நான் தானம்மா தொடணும். நீ 20 வருஷமா தொட்டுனுக்குற. அப்ப தெரியல, இப்ப போய் தொடாதன்னா என்னம்மா நான் செய்ய முடியும்? என்னம்மா நீ? சரி சரி, சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன். நீ உன் பொண்ணு நல்லா சாப்பிடுங்கம்மா. மேக்கப்லயே முழுகின்னு இருங்க. என்ன பண்றது? நான் இன்னைக்கு ஃபுல்லா கஷ்டப்பட்டு வரேன். எப்ப பார்த்தாலும் மேக்கப் பண்ணின்னு கிடக்குறேன். ஆபீஸ் கிளம்பிட்டீங்களாங்க? கிளம்பிட்டோமா. என்னம்மா வேணும்? அப்ப லீவ் போட்டுறமா? நானே லீவ் போட்டுட்டாமா? சொல்லுமா.
நீங்க லீவ் எல்லாம் போடாதீங்க. நீங்க போனா தானங்க எனக்கு மேக்கப் பண்றதுக்கு அதானே கேட்டேன். ஒரு நாள் லீவ் போட விட மாட்டாள. அவளுக்கு தேவை துட்டு, மேக்கப், லிப்ஸ்டிக்கு, கண்மை. இவளுக்கு இதே வேலை தான். எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க, அழகா பார்த்து கல்யாணம் பண்ணாதாடா பண்ணாதாடா. நான் பண்றதுனே தெரியல. அழகுல மயங்கி வழிக்க விடுறதுக்கு தான் போல இருக்குது. ஏங்க எதுனா பேசுறீங்களா? இல்லம்மா என்னோட பொலம்புல நான் பாட்டுன்னு சொல்லினுங்கிறம்மா. இல்லங்க தலை வலிக்கிற மாதிரி இருக்குங்க. டீ கொடுத்தா மட்டும் போதுங்க. டீ தானம்மா? ஆமாங்க. இதோ எடுத்துன்னு வரம்மா. சரி போங்க. இந்தாம்மா எடுத்துக்கம்மா. போதும் இந்த அப்படி நரைச்சு போன முடியும். மீண்டும் மீண்டும் டை ஆச்சு நோகன்னு கிடக்கு. நான் நல்லா இருந்தா உங்களுக்கு தானேங்க. ஐயோ அதுல தானே இப்படி கிடக்குறேன் அழகுன்னு சொல்லிட்டு. இந்தாம்மா எடுமா. நீங்களே டீ குடிங்க. இப்ப நான் குடிக்காம இல்லையா? ஏங்க இவ்வளவு சூடா குடுக்காதீங்க. எல்லாம் கலஞ்சி போகுது. ஆற வச்சு குடி. நான் சூடா குடிக்கிறேன். இதுல என்ன இருக்கு? என்னங்க நீங்க வர வர இப்படி பேசுறீங்க நீங்க? நம்ம சொல்லுமா அடுத்தது நம்ம ஏதோ கேட்க போறா. ஏங்க ஐஸ் வைக்கிறா. தெரிஞ்சு போச்சு. ஏங்க சொல்லுமா. ஒண்ணு இல்லைங்க. நாளைக்கு உமன்ஸ் டேங்க. ஆமா. அதனால வந்து என் ஃப்ரெண்ட் தடவாம பேசுங்க. ஆமா. பார்லர் போகணும்னு சொல்லிட்டு. ஆமா. அது நேச்சுரலாங்க. அதுக்கு போகணும். கொஞ்சம் காசு இருந்தா கொடுக்குறீங்களா? எவ்வளோமா? ஜஸ்ட் 10,000 தாங்க. 10,000 ஜனங்களை கேட்டீங்க. நேச்சுரல் இல்லங்க அது. நேச்சுரலா? ஏமா கிரீன் இல்லையாமா? நேச்சுரலுக்கு தான் போவீங்களோ? கிரீன்லாம் போக மாட்டீங்களோ? ஏமா நேச்சுரல் தாங்க சொன்னாங்க. இதோ பக்கத்து தெருவில் 1000 ரூபாய்க்கு பியூட்டி பார் ப்ளீச்சிங் பண்ணின்னு வருவேன். இப்போ என்னம்மா இப்போ போயிட்டு நேச்சுரலுக்கு போறேன்? நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அழகின் தானங்க நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து. ஐயோ இந்த அழகுல தான் நான் மயங்கிட்டேனே. 20 வருஷமா எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க, அழகா கட்டாதடா. நான் இன்னைக்கு ரத்தமா ஐயோ வேர்வை சிந்தி அந்த வேலை இந்த வேலை வாங்கி அவன் செய்யாத வேலையை நான் செஞ்சு நான் காசு எடுத்துன்னு வந்தா இவ பியூட்டி பார்க்கே எல்லா காசும் காலியான்னு போட்டு அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க ரத்தத்தை வேறையா சிந்தின்னு இருக்கிறடான்னு. என்னங்க சும்மா பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொன்னீங்களா? இல்லம்மா என் துக்கத்தை நானே சொல்லி மனசாத்திக்கிறேம்மா. சரிங்க. இந்த ஏடிஎம் கார்டு கொடுத்தீங்கன்னா. ஏடிஎம் கார்டாம்மா? ஆமாங்க. இதோம்மா இருமா தேடின எங்க வச்சேன்னு தெரியல. ஏங்க உங்களுக்கு அந்த சைடு பாக்கெட்ல வைப்பீங்க எப்பவுமே? இல்லம்மா நீ ரைட் விட்டுவே நான் மேலேயே வச்சிருக்கிறேம்மா. நீ சைட்ல பாக்கெட்ல எடுத்துட்டீனா மம்மி வந்துட்டாடா அடுத்த மேக்கப் ராணி. நான் காலேஜுக்கு போறேன் மம்மி. மேக்கப் கொஞ்சம் போடுறதானம்மா நீ? இவ கேட்டதும் பட்டாது பொண்ணையாக்கி எடுத்து வச்சு நோகானுக்குறா. கொஞ்ச நேரம் நான் பண்றதுனே தெரியல. பக்கத்துல சொன்னாங்க நேச்சுரல் இருக்குன்ட்டு. நான் மம்மி போறேன் நானு. இப்ப 10,000 20,000 வைக்கணும் போல இருக்குது. சரி மம்மி வர. பொண்ணுக்கும் ஆத்தாளுக்கும் வரேன். அம்மா நான் ஏதோ பேசின்னு போறேம்மா. உங்களுக்கு என்னம்மா பொம்பளைங்க ராஜ்யம் தானே இப்ப நடக்குது. எங்க ஆம்பளைங்க ராஜ்யம்? வெளியே போன ஃப்ரெண்டோட எனக்கு ஒரு 5,000 ரூபாய் வேணும் எனக்கு. அவ்வளோதானம்மா. டேடி இப்போதான் ஏடிஎம் கார்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. நான் எடுத்துட்டு உனக்கு கொடுக்குறேம்மா. உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ எடுத்துக்கோமா. இதுல என்ன இருக்கு? அதானே பேங்க் மிஷின் நான் தானே. ரிசர்வ் பேங்க் நான் என்ன பண்றது? அப்படிதான். நான் கிளம்புறேம்மா ஆபீஸ்க்கு. நீங்க ஷெல்பியை கில்பியை எடுத்துட்டு தான் எனக்கு வேலைக்கு டைம் ஆகலையாம்மா. பாரு 2 மூஞ்சம் எப்படி இருக்குது. நல்லா இருக்கு பாரு. இது பல்ல பாரு அது பல்ல பாரு எப்படி இருக்குது பாரு. நீ போயிட்டு வேணா. எங்க நீங்க ஆபீஸ் கிளம்புறீங்களா? ஆமாம்மா இந்தாம்மா ஏடிஎம் கார்டு நம்பர் தெரியுமாம்மா? தெரியுங்க. 20 வருஷமா எடுத்துருக்கேன் இல்லைங்களா? சரி எடுத்துக்கிறேங்க. நான் கிளம்புறேன். பார்த்து போங்கண்ணா. போயிட்டு வரேம்மா. பார்த்துக்குமா வீட்டை. நம்பர் சொன்னீங்கன்னா நானும் சுமதிக்கா வீட்டில் இருக்கீங்களா? ட்ரிங் ட்ரிங். காயத்ரி ஆண்டி வந்திருக்காங்கம்மா. இதோ வரேங்க்கா. என்னக்கா சொல்றது? பானு ஆண்டிக்கு போய் காஃபி போட்டு
வா. அக்கா இந்தா என் வாழ்க்கையே ஒரே குறையா இருக்குக்கா. உட்காரு. ஏன் வந்தவனே அழுற? நான் நம்பி சொல்ல வந்திருக்கேன். உட்காந்து பேசு. அமைதியா பேசு. என்னாச்சு? இந்த குடிகாரனை கண்டிக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேக்கா. 20 வருஷமா என்ன பாடப்படுத்துறேக்கா. என் பையன் பொறுப்பு இல்லாம இருக்காங்க கவுசிங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. என் குறைய உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கா. உங்களை தாக்கா எனக்கு என்கிட்ட குறை சொன்னா ஒன்றும் நடக்காது காயத்ரி. நீ ஆண்டவர்கிட்ட தான் நீ கேட்கணும், சரியா? ஆண்டவர் நீ ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள வந்து அவரை ஏற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், உன் கணவர் உன் பிள்ளை எல்லாரையும் ஆண்டவர் மாற்றி கொடுப்பாரு. நீ சோர்ந்து போகாத, சும்மா அழாத. மனுஷங்கிட்ட அழுதினா உன்னை எல்லாருமே இலக்கமா தான் பேசுவாங்க. நீ அமைதியா இரு, சரியா? அந்த இயேசு மாத்துவாரக்கா. கண்டிப்பா மாத்துவார். எங்க வாழ்க்கையை மாத்தின தெய்வம் உன் வாழ்க்கையை மாத்த மாட்டாரா? உனக்கு அற்புதம் செய்வார் பார். நீ விசுவாசமா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. ஆண்டவரை நோக்கி கூடி. எத்தனையோ கடவுளை கும்பிட்டு ஜபனே எனக்கு என்னன்னே தெரியாதுக்கா. ஜபிக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப என்கிட்ட வந்து குறைய சொல்றல, என்னால ஏதாவது செய்ய முடியுமா சொல்லு பார்க்கலாம். நான் ஆறுதலா தான் பேச முடியும். ஆனா ஆண்டவரை நோக்கி மனதாளிட்டு நீ ஜெபம் பண்ணி பாரு. ஆண்டவர் உன்னோட பேசுவார், உன் வாழ்க்கையை மாற்றிடுவார். எவ்வளவு செய்வாமா. காஃபி எடுத்துக்கோ, குடி. சரிங்கக்கா. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. இந்த அக்கா சொன்ன மாதிரிலாம் நடக்குமா தெரியலையே. ஒன்றும் இல்லை. ஆண்டி, உங்க ஹஸ்பண்டுக்கு அடிபட்டுச்சா, கீழே விழுந்திருக்காரா? உங்க பையன் கால் பண்ணாரு. ஐயோ ஒன்னும் ஆகாது. அவரு குடிச்சால என் வீட்டுக்கு இருக்கா. யாருக்கா எனக்கு இருக்காங்க. அவருக்கு எதுவும் ஆக கூடாது. கண்டிப்பா அவருக்கு ஒன்னும் ஆகாது. பைசாம போ, பயப்படாத. எங்க இருக்கீங்க? எங்க பார்த்து வரக்கூடாது. அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது ஆண்டவரே. வாங்க சிஸ்டர், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். ஏன் இவ எப்ப பாரு அழுதுட்டே இருக்கா? அழுத முடிஞ்சாவே இருக்கா? அவளுடைய சூழ்நிலை அப்படி. அவ அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இப்ப கூட பாருங்க, அவங்க கணவர் எங்கேயும் அடிபட்டுட்டாருன்னு ஓடுறா. பாவம், அவளை பத்தி எங்க எதுன்னு அதீங்க. சரி மஞ்சுளா சிஸ்டர், ரோஸ்மேரி சிஸ்டர், என்ன விஷயமா வந்தீங்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா. சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து இந்த கம்மலும் வாங்கி கொடுத்தாரு. அது உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதான் உங்க கணவர் நீங்க கேட்டாவே ஏடிஎம் கார்டே உங்க கையில கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட கணவர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு ஆண்டவர். எனக்கு நன்றி சொல்லணுமே நீங்க. அதனாலதான் கேட்ட உடனே கொடுத்தாரு. சாரி கூட புதுசுதான். அப்படிங்களா? எடுத்து கொடுத்தாரு. சரி சரி சரி, நல்லா இருக்கு. அது உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான். ஓகே சிஸ்டர், நல்லா போயிட்டு வரட்டுங்களா? சரிங்க சரிங்க. அக்கா, சுமதி அக்கா, கொஞ்சம் இங்க வாங்க அக்கா. எங்க வீட்டுக்கார கால் உடைஞ்சிருக்காருக்கா. அவர் என்னால தூக்க முடியலக்கா. வாங்க அக்கா. அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா. ஏங்க பார்த்து வாங்குங்க. ஏங்க ரோட்ல எப்படி பார்த்து நடக்க மாட்டீங்களா? ஏங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. பார்க்காம யாராவது நடப்பாங்களாடி? ஏன்டி இப்படி நடிக்கிற? ஏய், கண்ணில் தண்ணியே வரல, நடிச்சுனா அவள் தான் பார்த்துக்க. ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. கால் ரொம்ப வலிக்குது. அமுக்காதடி, கால் வலிக்குதுடி. ஏங்க உங்களுக்கு நல்லா ஆயிடுங்க. இருந்த வருமானமா போச்சு, காலும் உடஞ்சு போச்சு. என் பையனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. சிவாஜி செத்து போயிட்டா, மடி நெச்சுனுக்காத. இதுக்காக கலங்காத. ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ண சரியாயிடும். ஒன்றும் இல்லை, அவரை படுக்க வை முதல்ல. எங்க படுத்துக்குங்க. காயத்ரி அக்கா சொன்னாங்க, சுமதி அக்கா சொன்னாங்க, நீ உன் குறையெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லாத. இயேசு சொன்னாங்க. இயேசுவே இயேசுவே, நீங்க அங்க இருக்கீங்க. நான் இத்தனை நாள் மனுஷனை நம்பிய குறைய சொல்லிட்டப்பா. நீங்க இங்கதான் இருக்கீங்க. எனக்கு ஜபலா பண்ண தெரியாது இயேசுவே. நீங்க இதை கேட்டு கொண்டிருக்கிறீங்க இயேசுவே. உங்க குரலை நான் கேட்கணும்ப்பா. என் புருஷன் நடக்கணும்ப்பா. என் பையன் நல்லா படிச்சு வேலைக்கு போடும்பா இயேசுவே. நான் இன்னைக்கு நைட்டு உங்ககிட்ட என் குறைய சொல்லிட்டேன் இயேசுவே. நீங்க எல்லாம் பாத்துக்கங்க. மகளே, நீ பயப்படாதே. நீ கூப்பிடுகிற இயேசு நானே. இயேசுப்பா, நீங்களா? நான் கேட்ட உடனே நீங்க என் குரலை கேட்டு வந்துட்டீங்களா?
நீங்க எவ்வளவு பெரிய தெய்வம். என்ன தேடி வந்திருக்கீங்க ஏசப்பா. என் குறையெல்லாம் தீர்த்துருங்க ஏசப்பா. நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. நான் நம்புறேன் ஏசப்பா. நீங்க என் கணவரை காப்பாத்துவீங்க, அவரை நடக்க வைப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஏசப்பா. காயத்ரிமா, காயத்ரிமா, காயத்ரி, காயத்ரி, எங்க நீங்க கூப்பிட்டுட்டே இருக்க, எங்கம்மா போயிட்ட? இல்லங்க, நான் ஜாப் பண்ணிட்டு இருந்தேங்க. 2 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நான் மன்னிச்சிருமா. இனியாவது நான் குடும்பத்துக்கு நான் வேலைக்கு போனேன். எனக்கு இந்த வயசுல வேலை கிடைக்குமா? உங்களை ஆண்டவர் சுகமாக்கிட்டாருங்க. நான் நின்னுட்டேன், நீ வரலன்னோட நான் உணர்ச்சி. சாரிம்மா, நான் பண்ண தப்பெல்லாம் என்ன மன்னிச்சிருமா. உன் மேல அன்பா இருக்கம்மா. எங்க நம்ம பையன் எங்க போயிட்டான்? பாப்பா ரிசல்ட் வந்துருச்சு, எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ், கேம்பஸ்லயும் நான் செலக்ட் ஆயிருக்கேன் மம்மி டாடி. பா நீ பாஸ் ஆயிட்டியாப்பா? ஐயோ, செலக்ஷன் ஆயிட் பண்ணிட்டீங்களா? ஏசப்பா, ஏசப்பா, என் குறைய தீர்த்து கத்துறே உங்களுக்கு கொடா கொடி நன்றி. இன்னைக்கு எங்க வீட்டுல நான் ஒரு குணசாலியா ஸ்திரியா இருந்தேன். என் கணவரையும் என் மகனையும் அந்த ஏசப்பா குறைய தீர்த்து முடிச்சதுக்காக கத்தர் கொடா கொடி நன்றி. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆஃபீஸில் எல்லா வேலையும் போச்சு. மேக்கப்பு கீப்பன் என் பொண்டாட்டி வேற ஜாய் ஆலுகாசு ஓனர் பொண்டாட்டி விட என் பொண்டாட்டி மேக்கப்புக்கு நகை கேட்பா. என்ன பண்ணுறது தெரில, எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. என்னம்மா? இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுனேங்க. சொல்லுமா. ஒன்றும் இல்லைங்க, எங்கேயாவது நம்ம வெளியே போயிட்டு வருவோமா? வேணாம்மா, வேணாம்மா, வெளியில் வேணாம்மா. சொல்லாதீங்க. ஆஃபீஸ்லாம் நஷ்டமாயிருச்சுமா. பைசாலாம் என்கிட்ட கிடையாதுமா. எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. உன் மேக்கப்புக்கு, உன் பொண்ணு மேக்கப்புக்கு எல்லாம் நஷ்டமாயி இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குமா. ஏடிஎம் வேற கார்டு வேற யாரோ திருடிட்டாங்கம்மா. எல்லா பணத்தை வேற எடுத்துட்டாங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க? ஆமாம்மா, எல்லாம் உன்னால தான். புத்தி இல்லாத ஸ்ரீயை கட்டினா இப்படிதான் ஒரு குடும்பத்திலயும் நடக்கும். எல்லா பணம் இழந்து, வீடு இழந்து, வாசல் இழந்து நம்ம என்ன பண்ணோம்? நடு தெருவில் தான் நின்று இருக்கணும். இப்போ என்ன மாதிரி உக்கான்னு இருக்கணும். பார்த்துக்குங்க. பாவம் குமார் பாய். மம்மி சொல்லுமா, என்னமாச்சு? நான் ஃபெயில் ஆயிட்டேன் மம்மி. என்னது, ஃபெயில் ஆயிட்டியா? பயமா இருக்கு மம்மி. நாடி ரகசியம் பேசுறீங்க. டேடி என்ன சொல்லுங்க? ஒன்றும் இல்லைங்க. சொல்லுடி. நம்ம சீபா ஃபெயில் ஆயிட்டாலாங்க காலேஜ். ஃபெயிலா? முன்னாடி நீ பொண்ணு வளர்க்குற, உன்ன மாதிரியே வளர்த்து வச்சுன்னு இருக்கிற. அவங்கவுங்க எல்லாம் பார்த்து திருந்துறாங்க. பொண்ணை உன்ன மாதிரி நான் தான் படிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு கஷ்டப்பட்டுனுக்கிறேன். அந்த பொண்ணையாச்சு என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சு காலேஜ் அனுப்புனாக்கா அது பண்ணி இது பாரு. அவங்க அம்மா மாதிரியே பண்ணி வந்து எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகின்னு இருக்குது பாரு. 2 இழுத்து வச்சு வாங்கினேன்னு வச்சுக்கோ. விட்டா உங்களை நீங்கள் இப்படி தான் பண்ணின்னு இருப்பீங்க. இனிமேல் உங்கள் இதுக்கெல்லாம் நான் நடக்க முடியாது. இனிமேல் ஏன் இஷ்ட பிரகாரம் தான் நீங்கள் நடக்கணும். ஏங்க அப்படியெல்லாம் கோவமா பேசுறீங்க? உங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. தவறு ஏமால் தாங்க இருக்கு. நீங்க யாரடி கட்டிப்பா உன் பொண்ணை ஃபெயில் ஆயிட்டா? நான் தான் எழுச்சி வயன் உன்னை கட்டிக்கினேன். அவன் கட்டிப்பா. அந்த காலத்துல கட்டிக்கினாங்கடி, இந்த காலத்துல அப்படிலாம் இல்லடி. பணம் இருந்தாதான், நான் நாளை உங்க படிப்பு இருந்தாதான் மாப்பிள்ளை கட்டுவேங்க என் பொண்ணை. ஆமாமா, என்ன மாதிரி இழிச்சா என் கிடைச்சிட போறான் அவன் பொண்ணுக்கு. இந்த காலத்துல எவன் கிடைப்பா நான் பாக்குறேன். பொண்ணு அழக கொஞ்சம் வாய மூடு. இத்தோட ஏதோ பேசக்கூடாது. ஒழுங்கா திருந்துற வேலை வழிய பாருங்க. சரிங்க, இதுவரையும் நான் செஞ்சது எல்லாம் தவறு தாங்க. என்னை மன்னிச்சுக்கங்க. இனிமே இந்த மாதிரி தவறெல்லாம் செய்ய மாட்டேன். நான் இனிமேல் பியூட்டி பார்லருக்கும் போக மாட்டேன். நான் நீங்கள் எனக்கு கொடுத்த சலுகைகள்லாம் நான் தவறாக மிஸ்யூஸ் பண்ணிடுது. குடும்பத்தை நடத்த தெரியாமல் நடத்திட்டேங்க. அதனால் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் மற்றவங்களை போல குணஸ்தாலியான ஸ்ரீயாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேங்க. ஐயோ என் பொண்டாட்டி திருந்திட்டா, என் பொண்டாட்டி திருந்திட்டா, ஐயோ என் பொண்டாட்டி திருந்திட்டா, குணசாலியா பெண்ணா மாறிட்டா. இதை விட உலகத்துல சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க. நான் எல்லா காசும் மிச்சம். நான் எல்லாம் குடும்பத்தை கட்ட போறேன், வீடு வாங்க போறேன், எல்லாம் பண்ண போறேன். எங்க குடும்பம் திருந்திச்சு. யாராச்சும் இந்த மாதிரி குடும்பத்துல இருந்தீங்கன்னா இதை பார்த்து நீங்களே நாங்க திருந்திட்டோம். இந்த மாதிரி யாராவது இருந்திருக்கலாம். தயவு செய்து இந்த ஏசப்பா இந்த பிறந்த நாள்ல உங்க வீட்டுக்குள்ளே யாராவது என்ன மாதிரி இருந்திருக்கலாம். அவங்களும் இந்த நாள்ல மனம் மாறுங்க. கர்த்தர் வருகை சமீபமா இருக்கு. அதனால இந்த கிறிஸ்மஸை எல்லாருமே வீட்டுல ஹாப்பியா கொண்டாடணும். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். அவ மேக்கப் போடக்கூடாது இந்த வருஷம்.